வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்க்கணும், எந்த கண்டிஷன்லாம் மெட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய மெசேஜஸில் வந்து கேள்விகள், இது தொடர்பான சந்தேகங்கள் நிறையா வருது. அதை பற்றின வீடியோ தான் இது. எதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் வரும்போது அந்த லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெசேஜ் ஒன்று வந்து படிச்சிருவோம். அனீஷ் அப்படிங்கிறவர், இது தமிழில் வந்து இவ்வளோ பெரிய மெசேஜ் டைப் பண்ணுறதே பெரிய வேலை தான். ரொம்ப சந்தோஷம் உங்களோட மெசேஜ் படித்ததில். என்னுடைய வீடியோவால் ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இருந்திருக்கு, அதை நினச்சி எனக்கு வந்து மகிழ்ச்சி. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணி படித்து பார்க்குறவங்க படிச்சுக்கோங்க. நான் சும்மா 1-2 வந்து படித்து காட்டுறேன் உங்களுக்கு. 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற வர்த்தக தொடர்பான யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து அவர் வந்து பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ரெண்டிங் பிரேக் அவுட் முறை நன்றாக இருந்தது போல் இருந்தது. ட்ரெண்டு பிரேக் அவுட்டை மட்டுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. கொஞ்சம் வந்துட்டு பேப்பர் ட்ரேடில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. லைவில் வரும்போது பதட்டத்தில் வந்துட்டு அதை விட்டுட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் அது. அப்போது நம்மளுடைய வீடியோ அந்த 5 வகையான ட்ரேடிங் முறையை கற்றுக்கோங்க, அதுவே போதும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்குறீங்க. ஸோ அந்த வீடியோ இவரும் வந்து பார்த்துருக்குறாரு. அது பார்த்ததுக்கப்புறமா தொடர்ந்து வந்து வேறு வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்குறாரு. அதில் என்ன அவருக்கு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா, நிறைய அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கறதுக்கு 10,000, 20,000, 50,000, நானே 1,00,000 ரூபா கோர்ஸ்லாம் நான் வந்து கட்டி நான் படிச்சிருக்கேன். நான் படிக்கிற காலத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால் வந்து நான் ரொம்ப குறைச்சலான விலையில் இருக்கிற கோர்சஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணி படிச்சிருக்கேன். அதெல்லாம் புக்ஸ்லாம் வாங்கி படிக்கிறேன். அது எல்லாமே செய்யாத ஒரு விஷயத்த உங்கள் வீடியோ வந்து செஞ்சுருக்குது. ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப 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 நன்றிங்க அனீஷ். நீங்கள் உங்களுடைய டைம் எடுத்து இவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு முதல்ல நன்றிகள். நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா அது வந்து பயிற்சி தான். நீங்கள் பயிற்சி பண்ண என்னைக்கு வந்து தயாராகிட்டீங்களோ, என்னுடைய யூடியூப் வீடியோவை தொடர்ந்து பாருங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங்னு இருக்கும், அதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா போதும். இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த MCXயில் வந்துட்டு க்ரூட் ஆயிலு, கோல்டு, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இதெல்லாமே வந்து தினம் ஒரு பார்வைன்னு ஒரு வீடியோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். இதுதான் நான் சொல்ல போகிறேன் அந்த வீடியோவில் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்க்கணும். அப்போ நீங்கள் நினச்சதும் நான் சொன்னதும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா, என்றைக்கு அது ரெண்டு புள்ளியும் வந்து என்றைக்கு வந்து இணையுதோ அன்னையிலேருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்த மாதிரி. அடுத்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாம் என்ன வேணும்னா பயிற்சி வேணும். நிறையா பயிற்சி. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் 1 மணி நேரம் நான் சார்ட்டில் பார்த்து இல்லை 8 மணி நேரம் 10 மணி நேரம் சார்ட்டு, நிறையா சார்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். அதே மாதிரி இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இது கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க, ரைட்டு. சில பேர் வந்து எப்படி வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி எப்படி உங்கள்கிட்ட கேட்குறது அப்படின்னு வந்து அதுக்கு தான் ட்விட்டர் இருக்குது. ட்விட்டரில் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கான பதிலை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருந்ததுன்னா பதில் கொடுக்காமல் அப்படியே தவிர்த்துட்டு போயிடுவேன். நான் லைக் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி இல்லை நீங்கள் எதனா தப்பாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் வந்து நான் வந்து கொடுப்பேங்க. இப்போது நம்மளோட ஃபாலோவர் வந்து நாகராஜன் வந்து இதுக்கான கேள்விகள் வந்து கேட்டிருந்தார். இந்த சார்ட் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அந்த சார்ட் வந்து வீக்லியில் ஆரம்பித்து டெய்லியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தோங்க. அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் கேள்விகளை கேட்டு நீங்கள் தெளிவு அடைஞ்சிக்கலாம். ட்விட்டரை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ட்விட்டர் ஹேண்டில் வந்து என்னுடைய ஒரு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டாக இருக்கும்.
சசி ட்ரேடர், x.com சசி ட்ரேடர்னு நீங்கள் ட்ரேடர் சசின்னு நீங்கள் தேடினாலே வந்து வந்துடும். @சசி ட்ரேடர்னு இருக்குது. ஸோ முகப்பு பக்கம் இந்த மாதிரி தான் இருக்குது. வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு தங்கம் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு லைவ்லேயே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து நிறைய வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ என்ன மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, டார்கெட் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் போச்சு, ஸோ எந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரேட் எடுத்துருந்தால் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதை நீங்கள் லைவில் வந்து பார்த்துக்கலாம். லைவில் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த போஸ்ட் எல்லாமே வந்து நான் ஒரு வேளை அவைலபிளாக இருந்தேன்னா போடுவேன். நீங்கள் நிறையா சார்ட் வந்து பாருங்கன்னு சொல்கிறது இது தான். ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் இது வந்து யூஎஸ் ஆயில், இது வந்து US30, இது வந்து டாலரோட இண்டெக்ஸ், இது வந்து கோல்டு, இது வந்து சில்வரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்கச்சக்கமான சார்ட்டில் போயிட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி விஷயத்தை தான் பார்ப்பீங்க. நான் என்ன ப்ரீவியஸாக 250 வீடியோலையும் நான் என்ன சொல்லியிருக்கணும் கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கும். அப்புறம் இந்த ட்விட்டர் பேஜையே வந்து நீங்கள் இன்னொரு மாதிரியும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னா இதில் வந்து மீடியான்னு இருக்கும். இந்த மீடியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4500 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குங்க. இந்த 4500 போஸ்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டு, பேட்டர்ன்ஸ் எப்படி வரைகிறது, என்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து போஸ்ட் வந்து இருக்குங்க. 4500 போஸ்ட் இருக்குது. இந்த 4500 போஸ்ட்டையும் நீங்கள் போயிட்டு ஒன்று ஒன்றா கூட நீங்கள் 4000 கூட பார்க்க தேவையில்ல. ஒரு 10, 15, 20 பார்த்தீங்கன்னா போதும். அதில் வந்து என்ன மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டை அப்படிங்கிறத இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பேன். மேலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்தது, ஒரு புல் பேக்கு கீழே வந்தது, இன்னொரு புல் பேக்கு கீழே வந்தது, மேலே போகுது. இது மேலே எங்கே போகும், டார்கெட் இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓஹோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 500 இடத்துல பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் விடவே மாட்டீங்க. எப்போவுமே ப்ரைஸ் இப்படி வந்துட்டு ஏபிசி அவ்வளோதான் மேலே போயிடும். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து தடுமாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது. ஒரு பெரிய பேரிஷ் மூமெண்ட்டில் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில் இருந்துன்னா அது வந்து குரூப்பில் டூப்புன்னு சொல்லுவோம். இந்த லெவலுக்கு வந்து தடுமாற வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ். அதே சமயத்தில் மேலே ஒரு ட்ரெண்ட் லைனும் வந்து கிராஸ் ஆகிறதுனால இந்த இடத்துலேருந்து திரும்ப வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கணும். அதுக்கு நிறைய சார்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அனீஷுக்கு வந்து திரும்பவும் ஒரு நன்றியை வந்து சொல்லிவிட்டு நம்ம சிந்து ரமணன் சார் நீங்கள் வந்துட்டு இதை வந்து அப்படியே தமிழில் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். படிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா தமிழில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸி தமிழ் டைப்பிங்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. இது அதில் போய் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது தமிழில் வந்துடும். அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நீங்கள் நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் இதில் ஒரு வார்த்தை கூட படிக்கலை. இதை நான் படிக்கவும் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு கண் ஒரு மாதிரி வந்து வலிக்கவே ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்து நீங்கள் சொன்னீங்களா அதில் ஐயரை பண்ணவே இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நான் எப்போ இதை படித்து முடிக்க, அப்புறம் உங்களுக்கு எப்போ பதில் சொல்ல? இது வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. என்னால் முடியல. அதனால் நீங்கள் ஒன்று தமிழ்லேயே டைப் பண்ணிடுங்க, இல்லைனா இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள். தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க, படிக்க முடியல, கண் வலிக்குது. ஐம் வெரி சாரி டு சே திஸ். இது நான் ஃபுல்லாக படித்தேன். ஏன்னா வந்து தமிழ் நம்ம பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க, ஃபுல்லாகவே இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க, அதை நான் படிச்சிடுறேன். இந்த தமிழை இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சாரி. அப்புறம் இந்த 10 lakhs to 50 lakhs அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்துட்டு நான் வந்து வேறு ஒரு இதுக்காக சொல்லியிருந்தேன். அதை மட்டும் இன் பர்டிகுலர் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கேட்டுட்டீங்க. அதை நாளைக்கு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஸ்டாக் எடுத்து ஏதோ ஒரு சார்ட், கோல்டுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு சார்ட் சண்டே அன்றைக்கி ஃப்ரீயாக உட்காந்து டே டைம் ஃப்ரேம்லேருந்து முடிஞ்சால் வீக்லிலேருந்து கூட பார்க்கலாம். ஸ்டாக்காக இருந்தால் வீக்லிலேருந்து பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி இண்டெக்ஸு கமாடிட்டியாக இருந்தால் டே டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்தாலே போதும்.
டே டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இந்த கோல்டு அனாலிசிஸ் வீடியோ லாஸ்ட் வீக் போட்டதில் வந்து இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் இங்கேருந்து நேராக மேலே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க. இந்த லெவலுக்கு வந்து அப்படியே ஓரளவுக்கு தேக்கமாச்சு, அப்படியே இந்த லெவல்லையே அப்படியே நின்றுச்சு. எத்தனை நாளாக இந்த லெவலை வந்து விடவே இல்லை பாருங்கள். இந்த பாடி க்ளோஸ் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதை தாண்டவே இல்லை. எத்தனை தடவை விக்கு வந்து கீழே வந்தாலும் அவன் அந்த பாடி க்ளோஸை அப்படியே கனக்கச்சிதமாக வந்து பண்ணியிருக்கிறான். பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணவன் இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு பெரிய ஃபால், இங்கே ஒரு பெரிய ஃபாலு, இங்கே ஒரே நாளில் ஃபால் ஆகிடுச்சு. அப்போ திரும்பவும் என்ன பண்ணுறான், இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அது எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு கீழே வரும். இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுது பார்த்தீங்களா. இன்னொரு தடவை கூட இந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏமாற்றி கீழே போகிற மாதிரி போயிட்டு பாடியை கொண்டு வந்து மேலே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து இப்படி வந்து போயிடுவான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அனாலிசிஸ். அப்போது ஒரு சார்ட் எடுத்துகிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஃபால் ஆகிருக்கு, ஒரு கன்சல்டேஷனு, திரும்ப இன்னொரு ஃபாலு, ஒரு கன்சல்டேஷனு, திரும்ப இன்னொரு ஃபாலு. ஸோ இதில் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போச்சுன்னா கீழே வந்துடும். இந்த வாரத்துடைய பிகினிங்கில் வந்து இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். இதிலிருந்து நம்ம 1 ஹவருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு போனோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ட்ரெண்ட் லைன் எப்போவுமே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கலரை மாற்றிடுங்க. கலரை மாற்றி ரெட் கலர்லேயோ ப்ளூ கலர்லேயோ உங்களுக்கு பிடிச்சமான கலரில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஹையர் டைம் ஃப்ரேமில் வர்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது 1 ஹவர்லன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ப்ரைஸ் வந்து ஹை பண்ணிகிட்டே போச்சு. கரெக்டாக குரூப்பில் டூப்பு கேண்டில் இங்கே இருக்குது பாருங்கள். வேறு மேலேருந்து கீழே வந்து பியரிஷ் ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து வேறு கலரில் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இருக்குது. பியரிஷ் கேண்டில் எல்லாம் ரெட்டாக இருக்கும்போது நடுவில் ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ரீன் கலரில் இருக்குது. அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ப்ரைஸு கட்டாயமாக இந்த இடத்துல வந்து ஒருவேளை பிரேக் பண்ணி போனால் கூட தடுமாற்றம் இருக்கும். இந்த இடத்துல வந்து தடுமாறிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகி போவான். அப்படியே பிரேக் ஆகி போகிறது 100ல் ஒரு 4 தடவையோ 5 தடவை நடக்கும். 95 தடவை இந்த மாதிரி வந்து பிரேக் அந்த இடத்துல கஷ்டப்படுவான். எவ்வளோ வேகமாக மேலே போனாலும் கஷ்டப்படுவான். ஸோ அதான் வந்து நடந்தது ப்ரீவியஸ் வீக்குக்கு முன்னாடி வீக். இப்போ அங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, பொறுமையாக லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே வந்தான். இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போயிட்டான்னா இன்னும் கீழே போய் லோ வைப்பான். பட் ஆனால் டேயில் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகணும், போயிட்டு கீழே வரணும். ப்ரைஸ் எங்கே இருக்குது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம இந்த வாரம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து 5 மினிட்ஸில் தான் நம்ம எடுக்கிறதுனால 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்க சார்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த சார்ட்டில் இருக்கிற நீங்கள் கண்ணில் பார்க்குற அந்த ப்ரீவியஸாக வந்து இதுதான் ஹை. இந்த சார்ட்டில் நீங்கள் சிஸ்டமில் பார்க்குற இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதுதான் வேலை. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் வேலை. அதோடைய லோவஸ்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் ப்ரைஸ் வந்து மேலே வந்து வர ட்ரை பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இந்த பாடியிலிருந்து அப்படியே நீங்கள் இப்படி ஒரு ஜோனை வந்து வரையலாம். இது ஒரு 1 ஹவர் ஜோனு. அந்த ஜோனுக்குள்ளார ஒரு 5 மினிட் ஜோன். என்ன நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்த அவனால் தாண்டவே முடியல. இந்த இடத்துலையே ஹையஸ்ட் பாயிண்ட்டு இது. இப்போ என்ன ஐடியா அப்படின்னா, 1 ஹவரில் நம்ம என்ன வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புல்லிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப அதே இடத்துக்கு போகும்போது ரிஜெக்ட் ஆகி வந்திருக்குது. வந்த மார்க்கெட்டு இந்த லோவை பிரேக் பண்ணி இன்னும் கீழே போனான்னா இன்னும் கீழே போயிருந்திருப்பான். பட் ஆனால் இந்த இடத்துலேருந்தே அவன் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான்.
ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா புல்லிஷ்னஸை காட்டுது. பட் ஆனால் அந்த புல்லிஷ்னஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த டேயில் இருக்க ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போகும், போயிட்டு கீழே திரும்ப வரணும், இவ்வளோதான். அப்போ இந்த ஐடியாவை மட்டுமே மனசில் வச்சுட்டு நம்ம 5 மினிட்ஸில் போயிருக்கிறோம். 5 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த மாதிரி ஜோனை வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மேலே போகும், நம்மளுடைய ஐடியா பிரகாரம் இந்த மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும். பிரேக் பண்ணலை அப்படின்னா கீழே போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி இந்த இடத்துல ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து முடிச்சிட்டான். அந்த பெரும் போராட்டத்தை நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து இந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட்டு ஏற்கனவே இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். இப்போ மேலே போனான் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே போகும்போது ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போவான். இல்லை அப்படின்னா லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே வருவான். கீழே எவ்வளோ தூரம் வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இந்த லோ, ஏன் இம்மிடியட் லோ இதுதான், அதனால் இங்கே வந்துடுவான்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு. மலை ஏறி மேலே போயிருக்கிறான், இதுக்கு மேலே ஹை பண்ண முடியாமல் கீழே வர்றான், அதனால் கீழே இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரேக் பண்ணி மேலே போனால் மேலேயும் போயிடுவான். சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? ஓனெக்ஸ் ஸ்பீடில் வச்சு மண்டே அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலை, இன்னும் ஓப்பன் ஆகிடுச்சு. மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோன்னு கீழே வருது. மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே திரும்பவும் அந்த லோவை கட் பண்ணுறான். அப்போ சீக்வன்ஸை வந்து ஆரம்பிக்கிறான். மண்டே ஆரம்பித்தோன்னே சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போவான். இப்படி மேலே போகும்போது இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போவான். அடுத்த லெவலு இதை பிரேக் பண்ணால் மேலே போவான், ஹையர் ஹை பண்ணிட்டே போவான். இல்லை அப்படின்னா லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே வருவான். எது வரைக்கும் வருவான் நம்ம எதிர்பார்க்குறோம், இது வரைக்கும் வருவான்னு எதிர்பார்க்குறோம். சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப ஒரு டிஸ்கவுண்ட்டு, திரும்ப கீழே திரும்ப ஒரு டிஸ்கவுண்ட்டு, திரும்ப கீழே, இப்படியே வந்து வந்துடுவான். ஸோ இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து எல்லா சார்ட்லேயுமே, நீங்கள் இதில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, எல்லா இடத்துலையுமே இதுதான் நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹையாக வச்சுருக்கானா, இந்த ஹைக்கே வந்துட்டான். பட் ஆனால் மேலே போகாமல் என்ன பண்ணான், கீழே வந்துட்டான். இந்த இடம் என்ட்ரி அட் எக்ஸிட்டு, இந்த இடம் வந்து நான் வந்து பை பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவன் இப்போ தான் லோவே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு தடவை பண்ணியிருக்கான், 2வது தடவை பண்ணியிருக்கான், 3வது தடவை, 4வது தடவைக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து தான் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கணும். இல்லை நான் ட்ரை பண்ணியே தீர்வேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து வாய்ப்பே இல்லை. மேலே நீங்கள் செல் பண்ணி இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கணும். இங்கே வந்து பை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரி, ஓகே, நம்ம டார்கெட் எது, இதுதான். டார்கெட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் போயிட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இப்போ இந்த லைனை வந்து டார்கெட் ஹிட் பண்ணிட்டானா, ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டானா. ப்ரீவியஸாக நீங்கள் இதானே லோனு மார்க் பண்ணீங்க, இதானே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஹைன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த லோவையும் இந்த ஹையும் மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாகவே ஒரு லோ க்ரியேட் பண்ணி தான் முடிச்சிருக்கிறான். அடுத்த லோ க்ரியேட் பண்ணால், அடுத்த லோ கீழே வந்துட்டான். ஈஸி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அப்பப்போ 1 ஹவர் வந்து செக் பண்ணிக்கணும். 1 ஹவரில் இதுதான் லோ. இந்த லோவை கீழே வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டான்னு வைங்களேன், இன்னும் கீழே வருவான். கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் போவான், இன்னொரு தடவை கீழே வந்துட்டு புல் பேக் போவான், இன்னொரு தடவை கீழே இந்த லோக்கே வந்தாலும் வந்துடுவான். சொல்ல முடியாது. லோ அவன் பண்ணுற வரைக்கும் லோ பண்ணிகிட்டே தான் வருவான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஹை பண்ணான், அடுத்து ஹை பண்ணான், அதுக்கப்புறம் அந்த பூமாலை வந்தது, என்ட்ரி அட் எக்ஸிட்டு, கீழே வந்துட்டான். இங்கெல்லாம் ஏன் நம்ம என்ட்ரி அட் எக்ஸிட்டை பற்றி அதிகமாக வந்து பேசலை அப்படின்னா, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கான். 1 2 3 4வது தடவை கீழே வந்துட்டான் பாருங்க. சரி, ஓகே, இது 1, 2வது லோ, 3வது லோ, 4வது லோ, மேலே போயிட்டான்.
அதுக்காக நான் வந்துட்டு 100% 4 தடவை நீங்கள் எண்ணணும். 1 2 3 4 எண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணும் அப்படி சொல்லலை. ஜஸ்ட் லைக் தட் பாருங்கள். நீங்கள் இதில் நீங்கள் பாருங்களேன். இதில் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு லோ வச்சான், செகண்ட் லோ வச்சான், தேர்ட் லோ வச்சான், ஃபோர்த் லோ பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். அந்த 4ங்கிறது ஒரு மாதிரி மேஜிக் நம்பர். ட்ரெண்ட் லைனில் சொல்கிறேன். ட்ரெண்டாகி மார்க்கெட்டு போயிட்டு இருக்கும்போது 4th டைம் எப்போவுமே டேஞ்சரஸ். பிரேக் ஆகி வர்றதுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. 1 ஹவரில் நம்மளுக்கு ரிவர்ஸ் இந்த லோ மேலே போய் கீழே ஒரு லோ வச்சு மேலே போனான் பார்த்தீங்களா, மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கிறான். ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளார கன்சல்டேட் பண்ணுவான், மறுபடியும் இதே ஹைக்கு போவான், திரும்ப இதே லோக்கு வருவான், அப்புறம் ஏதோ ஒரு சைடு பிரேக் பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா இதை பிரேக் பண்ணி கீழே இது போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சீக்வன்ஸாக ஆரம்பிச்சிருவான். ஸோ 2 வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. 5 மினிட்ஸ் திரும்ப 5 மினிட்ஸ் அப்பப்போ 1 ஹவர் செக் பண்ணிக்கணும். அப்போ இந்த லெவலை அவன் பிரேக் பண்ணி போகணும். போனால் தான் போவான், இல்லைனா போக மாட்டான். சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பை ட்ரேடை ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பை ட்ரேடு நீங்கள் ட்ரை பண்ணவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து ப்ரைஸு பக்காவாக கீழே வந்துட்டு இருக்குது. இந்த கீழே வந்துட்டு இருக்க டைமில் நீங்கள் செல் ட்ரேடு வேணால் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை ஒரு ஹையாக வச்சுக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் வரும்போது செல் வேணால் பண்ணலாம். அப்போ கூட இதை நம்ம ஃபாலோவர் ஒரு மெசேஜில் சொல்லியிருந்தார், இந்த பாம்பை நடுவில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும்னு நினச்சா தலையிலே பிடிச்சிடணும், இல்லைனா வால் எங்கன்னு பார்த்தா அங்கே தான் பிடிக்கணும். சப்போர்ட் எங்கேயோ இருக்குது, கீழே எங்கேயோ இருக்குது, அங்கே வந்தால் தான். இந்த நடுவில் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், திரும்பி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, ஓகே சார். இது என்ட்ரி அட் எக்ஸிட்டு ஏன் அப்படின்ட்டு கேட்டோன்னா அதுக்கு சரியான பதில் கொடுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் 1 ஹவருடைய சப்போர்ட் இது. 1 ஹவரில் இப்போ தான் பார்த்தேன், இதுதான் லோ. அந்த புல் பேக்குடைய லோ இதுதான். இந்த லோவை நம்ம ஒரு சப்போர்ட்டாக நினச்சி நம்ம ஒரு பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு தடவை மேலே போயிட்டான். அடுத்த தடவை கீழே வரும்போது இதுதான் லோ. இந்த லோவுக்கு வந்துட்டு பூமாலை சார் ஓரளவுக்கு மலை இறங்கிட்டான். இந்த மலை இறங்கினதுனால இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் திரும்பவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு ட்ரை ஃபார் அ பை. நியாயமான விஷயம். ஆனால் 1 ஹவர் போய் பாருங்கள், வாட் இஸ் ஹேப்னிங் இன் 1 ஹவர். அதனால தான் ஹையர் டைம் எப்போவுமே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா, ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு வெளிச்சமாக காமிச்சிடும். என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் கீழே வந்துட்டு இருக்கான். எப்படி மேலே போனானோ அதே மாதிரி கீழே வந்துட்டு இருக்கான். இதில் என்ன நம்ம பை ட்ரை பண்ணலாமா, என்ட்ரி அட் எக்ஸிட்லாம் ட்ரை பண்ணலாமா? எங்கே ட்ரை பண்ணலாம் என்ட்ரி அட் எக்ஸிட்? இங்கே ட்ரை பண்ணலாம் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும். அது வரைக்கும் கீழே வரதான் வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, ஓகே. அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும். சரி, ஒருவேளை நீங்கள் என்ட்ரி அட் எக்ஸிட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போமா? எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும்? கீழே க்ளோஸ் வச்சுட்டானா சீக்வன்ஸை பாருங்கள். கீழே லோ ஒரு புல் பேக் போயிருக்கான், லோ புல் பேக் போயிருக்கான், லோ புல் பேக் போயிருக்கிறான், லோ புல் பேக் போகலை. இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை அவன் பிரேக்கே பண்ணிட மாட்டான். சரி, இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம். பை பண்ணோன்னா கொஞ்சம் மேலே போனோன்னா பாசிட்டிவ். அடுத்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டான். சோழி முடிஞ்சது, அவ்வளோதான். இந்த ட்ரேடு லாஸ். எவ்வளோ லாஸு? இவ்வளோ தான் லாஸ். இதை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் 1 ஹவர் போனீங்கன்னா தெரிஞ்சிடும். பட் ஆனால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் வரும் அப்படிங்கிறது தான் ட்ரேடிங்கில் சீக்ரெட்டு. அந்த ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் இதுதான். இது மேலே போயிடுவான், இது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், அதனால மேலே போவான், இந்த இடத்துல சின்னதாக ஏமாற்ற போகிறான், அதனால் நான் ஹோல்டு பண்ணுறேன். கிடையவே கிடையாது. ஒன்ஸு பாடி கீழே க்ளோஸ் வச்சிட்டானா எக்ஸிட், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். கீழே க்ளோஸ் வச்சானா கூட நீங்கள் தயக்கமே இல்லாமல் லாஸை புக் பண்ணிடணும்.
சரி, அடுத்து என்ன? அடுத்து என்னங்கிறது வந்து நீங்கள் அந்த 1 ஹவர் போகிறீங்க பார்த்தீங்களா, 1 ஹவர் போயிட்டு ஒருவேளை இதை பிரேக் பண்ணான்னா இங்கே எங்கே சப்போர்ட் இருக்குது, வேறு எதனா ட்ரெண்ட் லைன் இருக்குதா, இப்படி எதனா கனெக்ட் பண்ண முடியுமா நம்மளால்? ஓகே, இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அப்படி பார்த்தா கூட வந்தானா இவ்வளோ தூரம்லாம் வரணும். இந்த புல்லிஷ்னஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீரிஷ்னஸ் இங்கே இருக்குது. அப்படி வந்து பார்த்தாலும் இவ்வளோ தூரம் வரணுமே, இவ்வளோ தூரம் வருவானா? மேலே போகிறான், மேலேருந்து விழுந்தான், மேலே ஓரளவுக்கு மேலே போயிருக்கிறான், கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரல, திரும்ப மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். இவ்வளோ தூரம் வந்துட்டு போவானா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போதைக்கு செல்லு மார்க்கெட்டு, அதனால் செல்லுக்கான வாய்ப்பை மட்டுமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். செல்லுக்கான வாய்ப்பு தான் பை வந்து பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் தப்பாக பை பண்ணாலும் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறான் இவன்னு பார்த்தீங்கன்னா, ஹையரை எப்போ பண்ணுறானோ அப்போ தான் வந்து அவன் மேலே போவான், இல்லைன்னா மேலே போகவே மாட்டான். இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரம் தேங்கினானா, இப்போ பேசினோமா, என்ன பேசினோம்? நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துலேருந்து பாடி கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலேருந்து கீழே வந்திருக்கிறான், அதனால் மேலே நடந்ததா கரெக்டாக? இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக லாஸ் வந்து புக் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் என்ன பண்ணான், அடுத்த கேண்டில் உள்ளே போயிட்டான். கவலையே படாதீங்க, நீங்கள் சரியான இடத்துல வந்து ட்ரேடு எடுக்கலை, சரியான லாஜிக் யூஸ் பண்ணல, ஆனால் ட்ரேடு கரெக்டாக எடுத்துட்டீங்க, என்ட்ரி எக்ஸிட்னு கரெக்டாக எடுத்துட்டீங்க, அதில் உங்களுக்கு ஒரு சின்ன லாஸில் வெளியிலையும் வந்துட்டீங்க. மறுபடியும் மேலே இந்த மாதிரி போனான்னா கவலைப்படாமல் இருங்க. ஐயோ மேலே போகிறானே, நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து விட்டுட்டேனே, மார்க்கெட்டு செல்லில் இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுவீங்க, இந்த கேண்டில்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க, பை ஆகி போகுது அப்படின்னு பையில் போயிடுவீங்க. நீங்கள் பையில் போனோன்னா அவன் செல்லில் போயிடுவான். ஏன்னா ஓவரால் மார்க்கெட்டு செல்லில் இருக்குது. மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு ப்ரைஸு ஒரு தடவை கூட போகலை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால தான் டைம் ஃப்ரேமை மாற்றி மாற்றி பாருங்கன்னு சொல்லுவோம். 1 ஹவர் பார்த்துட்டு அப்புறம் 5 மினிட்ஸ் பார்க்கணும். ஒரு மணி நேரமும் வந்து 1 ஹவர் கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறான், மேலேருந்து கீழே வந்தான், இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சால்டேட் பண்ணனா, லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்த மார்க்கெட்டு லோயர் லோ இந்த இடத்துல பண்ண முடியாமல் மேலே போனால், இப்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் ஹையர் ஹை பண்ணிட்டு போகிறான். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து பையில் மாறிடுச்சா, பீரிஷாக வந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டு புல்லிஷ் ஆகிடுச்சா? ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா இந்த லெவலை அவன் கட் பண்ணணும். ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, இந்த ஹையை மேலே போய் கட் பண்ணானா தான் போவான். எங்கேருந்து இந்த லோ வந்தான், இங்கே இருந்து தான் இந்த லோ வந்தான். அப்போ திரும்பவும் மேலே போகும்போது இந்த இடத்த கட் பண்ணானா மேலே போயிடுவான். மேலே அவன் திரும்பினதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்தானா வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இட் இஸ் நாட் ஏ புல்லிஷ் கால். பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நான் தைரியமாக நான் வந்து வச்சுருக்கிறேன், நான் வந்து இன்னும் கூட கீழே போகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தப்பாக ட்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு தடவை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுனால அடுத்த தடவையும் இந்த மாதிரி கொடுப்பான்னு நிச்சயம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாது ட்ரேடை. ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சல்டேஷன் பார்த்துட்டு நான் ஒரு பை எடுத்துருக்கிறேன், திரும்பவும் நான் இந்த இடத்துக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஓகே தான். பட் ஆனால் ட்ரெண்டு மாறிடுச்சானா ட்ரெண்டு மாறல, ட்ரெண்டு வந்து பையில் மாறல, இதை பிரேக் பண்ணால் தான் ட்ரெண்டு பையில் மாறும். அது வரைக்கும் செல்லு தான். மேலே வரைக்கும் வந்ததுன்னா கூட இந்த ரேஞ்சுக்கு வந்தால் கூட செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, மார்க்கெட்டு அந்த ட்ரெண்டு மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா இதுதான் நடக்கும். ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்த்தோன்னா நீங்கள் ட்ரேடை இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க, எடுத்தோன்னே கீழே வந்திருப்பான், பதட்டமாக இருப்பீங்க, உடனே மேலே போயிருப்பான், ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு பதட்டம், இந்த இடத்துல ஒரு ஹாப்பி. எது வரைக்கும் போவான், இங்கே போனான்னா நான் க்ளோஸ் பண்ணிப்பேன்பா, போவானா? போக மாட்டான். ஏன் போக மாட்டானா, இது வந்து ட்ரெண்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் போய் பார்த்தா கூட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேரிஷ்னஸ். ஒரு புல்லிஷ் கேண்டில் அடுத்து பேரிஷ், புல்லிஷ் கேண்டில் பேரிஷ், புல்லிஷ் கேண்டில் பேரிஷ், புல்லிஷ் அடுத்து பேரிஷ்.
எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? நம்ம தான் ஏற்கனவே போடும். ஒன்று ட்ரெண்ட் லைனுக்கு வரணும், இல்லைன்னா இங்கே வரணும். இல்லை ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணான்னா டேவோட சப்போர்ட் வந்து கீழே இருக்குது. இந்த டேவோட சப்போர்ட் வந்துடுவான். இங்கெல்லாம் வந்தால் தான் பை ஆவான், இல்லைன்னா பையே ஆக மாட்டான். நடுவுலலாம் காட்டுவான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு டிசைனாக வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கேன்லாம் காட்டுவான். சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா தான். சரி ஓகே, இன்னும் எங்கே போகிறான்னு பார்த்துருவோமா? எப்போ தான் இவன் திரும்புகிறான்? இந்த ட்ரெண்டை வந்து எப்படி வந்து ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்கா பையில் இருக்கா கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். லோயர் லோ பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பான். நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அவன் ஹையர் ஐ பண்ணவே மாட்டான். ஒன்ஸ் ஹையர் ஐ பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே போய்கிட்டே இருப்பான். லோயர் லோ பண்ணவே மாட்டான். இந்த சீக்வன்ஸில் கூட நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன புல் பேக்கு கீழே வந்தான், ஒரு சின்ன புல் பேக் கூட பண்ண முடியாமல் கீழே வந்தான். புல் பேக் போனால் ஆனால் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் தான் போனால் கீழே வந்துட்டான். புல் பேக் போனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. கீழே வந்துட்டு பெரிய கேண்டில். இந்த பெரிய கேண்டலுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? 1 2 3 4 தடவை வந்துட்டான். அதனால் இந்த இடத்துல திரும்பவும் வந்து ஒரு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு சப்போர்ட் இங்கே இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்தால் தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். சரி பார்ப்போம். இது இப்போ மேலே போனான்னா இந்த ரேஞ்சை கட் பண்ணணும். இந்த ரேஞ்சை கட் பண்ணான்னா அடுத்தடுத்து வந்து மேலே வச்சுட்டு போவான். பட் ஆனால் அவன் எந்த இடத்துலேருந்து மேலே போவான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 hour ட்ரெண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எது ப்ரீவியஸ் ஆகின்னு, எந்த இடத்துலேருந்து வந்தான்னு தெரியும். அந்த இடத்த கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். என்ன பண்ணாலும் இது வரைக்கும் போனால் கூட செல்லு தான். சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு மறுபடியும் வந்து பார்ப்போம். என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல கீழே வந்தான், மேலே போய் கீழே வர முடியாமல் மேலே போய் இதையும் வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கிறான். பட் ஆனால் ட்ரெண்டு மாறிடுச்சான்னு கேட்டால் ட்ரெண்டு மாறல. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஹையர் ஐ பண்ணி மேலே போனானா தான் ட்ரெண்டு மாறிச்சுன்னு சொல்லுவோம், இல்லைனா அது வரைக்கும் ட்ரெண்டு மாறிச்சுன்னு சொல்லவே மாட்டோம். கீழே வந்தானா மேலேருந்து ஒரு பெரிய ஃபால் ஆனால் மேலே போனால் கீழே லோவை கட் பண்ண முடியல, மேலே போக ட்ரை பண்ணான், கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல பாருங்கள். மேலே இன்னொரு ஹையர் வச்சுருக்கானா, இப்போ கீழே வந்தானா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் இன்னும் மேலே போனான்னா இன்னும் கொஞ்சம் மேலே போவான். ஆனால் ட்ரெண்டு மாறிடுச்சா? ட்ரெண்டு மாறல, அது மட்டும் நடக்கலை. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த லோக்கலில் வந்துட்டு இதுக்குள்ளார வந்து ட்ரெண்டு மாறின மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். மேலே போகிறேன் எங்கே போனால் ட்ரெண்டு மாறும், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் ட்ரெண்டு மாறும். டக்குன்னு 1 hour போய் செக் பண்ணுவோமா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு? டக்குன்னு 1 hour போய் செக் பண்ண ஆரம்பிங்க. 1 hour போனோன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருதா? சீக்வன்ஸ் தெரியுதுல்ல, லோ பண்ணிக்கிட்டே கீழே போயிட்டே இருக்கான். இப்போ மேலே தான் வர்றான், பட் ஆனால் இதை கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். இப்போ நான் ட்ரேடை எங்கே எடுக்கட்டும்? இதை கட் பண்ணால் எடுக்கட்டுமா, இல்லைனா என்ன பண்ணட்டும்? இப்போ நீங்கள் ஒன்று கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை தான் புல் பேக் போயிருக்கு, 2வது தடவை புல் பேக் போயிருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இன்னொரு லோ வச்சுட்டு தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது தடவை 4வது தடவை. பட் ஆனால் இந்த ரேஞ்சு வரைக்கும் போகுமா? போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. பட் ஆனால் அதுக்கு மேலே போனால் தான் போவான், இல்லைன்னா போக மாட்டான். இப்போதைக்கு பக்கா வந்து ஹையர் ஐ பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்கான். எப்போ ட்ரெண்டு மாறணும்? இங்கே போனால் தான் ட்ரெண்டு மாறும். இங்கே போனால் செல் பண்ணுவோமானா செல் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ட்ரெண்டு பெரிஷார். சரி ஓகே, ஹையர் ஐ பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கான். ஒருவேளை நீங்கள் இது ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மேலே போய் ப்ரைஸ் இந்த மாதிரி வந்துட்டு மேலே போய் இந்த மாதிரி வந்ததுனால இதுக்கப்புறமா அதாவது இந்த இடத்துல வந்து என்ட்ரி எக்ஸிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பை ட்ரேடை எடுத்துருந்தீங்க அப்படின்னா தைரியமாக அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஹையர் ஐ பண்ணுற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கலாம். இது அப்படியே கண்டினியூ ஆகி போகிறதுக்கு எப்போ போகும் அப்படின்னா இந்த ஐக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு இன்னும் மேலே போனோன்னா தான் போவான், இல்லை போக மாட்டான். ஒருவேளை பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரும்போதே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா ப்ராஃபிட் கிடைக்காது. இப்போ கீழே வர்றான் பார்த்தீங்களா? கீழே வரும்போது என்ன பண்ணணும்? அவன் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணானா இன்னும் கீழே போயிடுவான். மேலே போகிறானே, இவ்வளோ தூரம் மேலே வந்தான்ல, ஃப்ரீயாக வந்து மேலே வந்துட்டானா, திரும்ப மேலே ஃப்ரீயாக வந்துட்டானா, திரும்ப மேலே ஃப்ரீயாக வந்துட்டானா, திரும்ப மேலே போக மாட்டான் பாருங்க.
வை பிகாஸ் த ட்ரெண்ட் இஸ் இன் செல். பிரச்சனை வந்து ட்ரெண்டு தான். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ட்ரெண்டு பார்த்து நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ எங்கே வந்து இருக்குது, இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. இப்படி கீழே வரும்போது இந்த லெவலில் கட் பண்ணானா கீழே போக ஆரம்பிச்சிருவாங்க. கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மேலே தான் போவான். சரி, ஓகே, பார்ப்போம். கட் பண்ணிட்டானா இனி என்ன பண்ணுவான், சீக்வன்ஸை ஆரம்பித்து திரும்பவும் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த லெவலை கட் பண்ணானா கீழே போயிடுவான். லோக்கலைஸ்டாக இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து 1 ஹவரில் போய் நீங்கள் சந்தேகம் இருந்தால் 1 ஹவர், இமீடியேட்டாக 1 ஹவரை போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். மேலேருந்து கீழே ப்ரைஸ் வந்துருக்குது. இப்போ இதை கட் பண்ணானா கீழே போயிடுவான், இல்லைனா இப்போ இதை கட் பண்ணானா மேலே போயிடுவான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேலே போகும்போது என்ன பண்ணணும், அவன் ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை கட் பண்ணானா அப்படியே திரும்ப வந்து மேலே போயிடுவான். மேலே போனால் எங்கே போவான், ட்ரெண்ட் லைனுக்கு போயிடுவான். ஏதோ ஒரு இடத்துலேருந்து இங்கேருந்து திரும்ப போகிறான். ஒன்று இங்கேருந்து திரும்பிடுவான், இல்லை இங்கேருந்து திரும்பிடுவான், ஏதோ ஒரு இடத்துல திரும்பிட்டான் பையன் கண்டிப்பாக ட்ரெண்ட் லைன் போயிடுவான். அப்போ அந்த திரும்புறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி இருந்து கூட நம்ம ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தோன்னா போதும். ஒரே ஒரு ட்ரேடு இந்த வாரத்துக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ என்ன உள்ளுக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒரு பெரிய ஃபாலோ ஆகிற மாதிரி காமிச்சான், மேலே போனால் இப்போ திரும்ப இதை கட் பண்ணானா இன்னும் கீழே வந்து வருவான். ஸோ அதே லெவலுக்கு வந்துருக்கிறான். அதே லெவலுக்கு வந்துட்டு தடுமாறுற மாதிரி தடுமாறினான். திரும்ப கீழே வந்தானா என்ன பார்த்து திரும்ப வந்து லோ பண்ணான். அடுத்து இன்னொரு லோ பண்ணான். இன்னொரு தடவை லோ பண்ணான். 3 தடவை லோ பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணான், அடுத்த தடவை வந்து இதுக்கும் வந்துட்டான்னா திரும்பவும் வந்து ஒரு பை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேலே போய் ப்ரைஸ் திரும்பவும் இங்கே வருது, வந்துட்டு மேலே போகுதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் என்ன பண்ணான், இங்கிருந்தே வந்து ஹையை வச்சுட்டு திரும்ப வரும்போது புல் பேக் வர முடியாமல் மேலே போகிறான் பார்த்தீங்களா. இப்போ இதை கட் பண்ணானா இன்னும் மேலே போவான். மேலே போனான்னா எங்கே வந்து போனோம், இதை கட் பண்ணானா 1 ஹவருடைய ஹை, அதை கட் பண்ணானா இன்னும் மேலே போயிடுவான். ஒரு தடவை ட்ரை பண்ணால் கீழே வந்தான். வா, சூப்பராக வந்து மேலே போயிருக்கானா. இது மேலே போயிருக்கிறான் பார்த்தீங்களா. இந்த மேலே போனது இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா முடிஞ்சது கதை, மேலே போயிடுவான். ஸோ புல்லிஷ்னஸை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எங்கே எதிர்பார்க்க, அவ்வளோதான். கீழே வந்துட்டானா எப்படி உங்களுக்கு புரியுதா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் அந்த சீக்வன்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் 1 ஹவர் 5 மினிட்ஸ் 1 ஹவர் 5 மினிட்ஸ்னு காமிச்சிட்டே இருக்கிறேன். வந்துட்டு புல் பேக் போயிட்டு கீழே வந்துட்டு புல் பேக் போயிட்டு கீழே வர முடியாமல் மேலே வர்றான். மேலெலாம் வர்றான், எல்லாம் சரிதான். ஆனால் இதை கட் பண்ணானா தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் போவான். இந்த இடத்துல செல் பண்ணலாம், எக்ஸாக்டாக அந்த லெவல்லையே செல் பண்ணலாம். பக்கா செல்லிங் லெவல் இதெல்லாம். பூமாலை மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே வர ட்ரை பண்ணானா வர முடியல. அப்போ இப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் அப்பப்போ வந்து டெலிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு கண்ணில் என்ன தெரியுது, இதுதான் வந்து ஹை, இதை கட் பண்ணால் மேலே போயிடுவான், இதை கட் பண்ணால் கீழே போய்டும். 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான். இது வந்து 1 ஹவருடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அப்போ நீங்கள் இதை வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிவப்பு கலரில் ஒரு கோடை ஒன்று போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. எப்போ மண்டேக்கே இவ்வளோ டைம் ஆகிடுச்சா, அடுத்த நாள்லாம் வந்து அப்படியே வந்து ஓட்டி விட்டு பார்த்துடலாங்க. வா, மறுபடியும் வந்து அங்கேயே வந்துட்டான். மறுபடியும் இவ்வளோ வேகமாக அங்கே வந்திருக்க. மேலேருந்து கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் இங்கேயே வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு கடன்னு மேலே வந்திருக்கானே. செல் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் இப்படி வந்து மேலே வரானே, எப்படி வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க? பண்ணி தான் ஆகணும். ஏன், ப்ரீவியஸ் ஹையர் டைமரோடைய ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே போய் இப்படி பாடி இந்த இடத்துல க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் பண்ணிடுவேன் நான். எப்படி? அதுக்கு மேலே பாடி போய் க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுவேன்.
ஹையரை பண்ணிட்டு தான் போகிறான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் எனக்கு தேவை ஹையர் டைம் ஃப்ரேமில். எனக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணால் போதும். சரி, ஓகே, என்ன நடக்குது பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணானா, லைனில் கரெக்டாக போய் டச் பண்ணோன்னா என்ன பண்ணான், ரிஜெக்ட் ஆகிட்டானா. ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு கீழே வந்தோன்னா கீழே போயிடுவான். விஷயம் அவ்வளோதான். இதுக்கு கீழே போனான்னா கீழே போயிடுவான். பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. ஸோ இன்னும் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். அடுத்து ஒரு லோ வச்சிட்டான். கீழே வந்து புல் பேக்கு ஒரு லோ வச்சிட்டான். இப்போ என்ன பண்ணோம், புல் பேக்கு இன்னொரு லோ வைக்கணும். புல் பேக்கு இன்னொரு லோ வச்சு இந்த லோக்கே வரணும். அதையும் பிரேக் பண்ணி கீழே போகணும். ஒரு வேளை கீழே போகிற மாதிரி, வா, கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து போகணும். போயிட்டானா, இப்போ நீங்கள் 1 ஹவரை போய் பார்த்துக்கங்க, சூப்பராக தெரியும் உங்களுக்கு. மேலேருந்து கீழே வந்தால் புல் பேக் போனால், கீழே வந்தால் புல் பேக் போனால், கீழே வர முடியாமல் மேலே போனால், அதனால் எல்லாம் மேலே போய்டும்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ரெட் கேண்டில். இந்த லெவலுக்கு மேலே போக முடியாதனால கீழே வந்துட்டான். எங்கே வரைக்கும் வந்தால் நம்ம ப்ரீவியஸாக ஒரு லைனை போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்துட்டான். இப்போ என்ன பண்ணணும், அவன் அந்த ரேஞ்சுக்குள்ளார வரணும். வந்தான்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப 5 மினிட்ஸ்க்கே வந்துட்டோம். நம்ம ப்ரீவியஸ் லோ இது, 1 ஹவர் லோ இது, 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் இது. எதில் வந்து சாய்ஸ்ன்னு தெரில, எந்த சாய்ஸ்லேருந்து அவன் வந்து மேலே போகிறான்னு தெரில. லெட்ஸ் வெயிட் ஃபார் அ க்ரீன் க்ளோஸ். க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆச்சு. ஒரு பெரிய ஒரு ஃபாலிங் ட்ரெண்டில் ஒரு க்ரீன் கலர் க்ளோஸு, அதுவும் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் க்ளோஸ். முன்னாடி இருக்கிற பீரிஷ் கேண்டில் அப்படியே வந்து என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ என்ன நடக்கும், பூமாலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வராமலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. வந்தால் என்ட்ரி, வரலையா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடையாது. அது வேறு மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இல்லை தைரியமாக ஒரு என்ட்ரி எடுக்கிறனால இல்லை, ஏன்னா பெரிய ஃபாலுக்கு ஒரு ரெக்கவரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கான என்ட்ரி வந்து எடுக்கலாம். அப்பப்போ இந்த தேவையில்லாத லைன்ஸை டெலீட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறானா ப்ரைஸு. இப்போ என்ன பண்ணோம், மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. எப்படி ப்ரீவியஸ் லோ வந்து டச் பண்ணிட்டு மேலே போனான் பார்த்தீங்களா, இந்த ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா மேலே போவான். எங்கே வரைக்கும் போகணும் அவன், இந்த 1 ஹவர் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு மேலே போனான்னா மேலே போயிடுவான். இப்போவும் அதுதான் அவனுக்கு வந்துட்டு எல்லை கோட்டுக்கு மேலே போனால் மேலே போயிடுவான். போக முடியலன்னா அங்கேருந்து கீழே வந்துடுவான் மறுபடியும். இங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போகிறான் பார்த்தீங்களா. இது பாருங்கள், இது ஒரு லோ கட் பண்ணல, இது ஒரு லோ கட் பண்ணல, இப்படியே போயிட்டே இருக்கிறான். பட் ஆனால் இந்த இடத்துல தேங்கிட்டான். டேய் நீ மேலே போவியா, அவன் மேலே போவானா மாட்டானாங்கிறது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ப்ரீவியஸ் லோவை அவன் வந்து கட் பண்ணவே இல்லைன்னு வைங்களாம், அது வரைக்கும் மேலே தான் போயிட்டு இருப்பான். ப்ரீவியஸ் ஹை இது, அடுத்த நாள் ஓப்பன் ஆகிடுச்சு, டியூஸ்டே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. இப்போ இந்த லோவை கட் பண்ணானா அவன் என்ன பண்ணுவான், கீழே வந்துடுவான். இந்த ஹையை கட் பண்ணானா மேலேயும் போவான். மேலே எது வரைக்கும் போவான், 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகணும். போகிறானா, போயிட்டான், கிட்டத்தட்ட போயிட்டான். ஆஹா சூப்பர். இப்போது 1 ஹவர் சார்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரிவர்சல் தெரியுதா. கீழே வந்து புல் பேக்கு, ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் புல் பேக்கு. பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். இன்னொரு லோ வச்சிட்டான், ஒரு லோ, 2வது லோ, 3வது லோ வச்சிட்டான். இப்போது இங்கேருந்து ஸ்ட்ராங்காக மேலேயும் போயிட்டான். அப்போ இந்த தடவை ஒரு வேளை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா திரும்ப ஒரு லோ வந்துட்டு இப்படியே வந்து மேலே எங்கே போயிடுவான், ட்ரெண்ட் லைன் போயிடுவான். தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுவோம். சூப்பர். இப்போ என்ன ஒரே வேலை என்ன அப்படின்னா, அவன் எப்படியாச்சும் இந்த ஹையை வந்து கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சானா பறந்துருவான் மேலே. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்த உடனே நம்ம இது பக்கத்துலேயே சப்போர்ட் லெவலுக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறனால ட்ரேடெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா $1500 இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம்.
ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல லெவல் 1 ஹவரில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்துச்சு ப்ரைஸு. பக்கத்தில் வந்துச்சு. பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது. அதனால் பூமாலை இங்கே வந்து கொடுக்கலாம, என்ட்ரி கொடுக்கல, ஹிட் அண்ட் ரன் மெத்தடில் மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை, மேலே போயிட்டு இருக்கான். இவ்வளோ சாதகமான விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. இப்போ ஒரே ஒரு விஷயம், இதை கட் பண்ணானா மேலே போயிடுவான். ஸோ அடுத்த தடவை புல் பேக் வந்தானா இந்த லெவலை வந்து அவன் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலை கட் பண்ணானா திரும்ப வந்து யூ வில் கோ டவுன். இது வந்து எப்போவுமே ட்ரேடிங்கில் வந்து இது வந்து டேஞ்சரஸுங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு பியரிஷ்னஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு தடவை புல்லிஷ் கேண்டில் புல்லிஷாக இது வந்து க்ரீனில் வந்திருப்பான் மேலே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே புல்லிஷாக இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி போய் க்ளோஸ் வச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ட்ரெண்டை ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். மேலே வரைக்கும் வர ட்ரை பண்ணிவிட்டு கீழே போயிடுவான். கீழே இருந்து மேலே வரும்போது அதே மாதிரி தான், கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் வைப்பான். அப்படின்னா மேலே போகிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்ததுன்னா கீழே போகிறான்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து இது நிறைய இடத்துல நீங்கள் இது வந்து பார்க்கலாம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து இது வந்து கவனித்து பாருங்கள். இதுக்கு தான் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் தெரியும். எதுவுமே வந்து பிளான் பண்ணி சொல்கிறது கிடையாது. இது மாதிரி பார்த்தேன்னா சொல்லிடுவேன். என்ன பண்ணுறான், புல் பேக்கு. ஓகே, வெரி குட், சூப்பர். இதை வந்து கட் பண்ணல, கட் பண்ணாமல் வந்து திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். இந்த சிக்னல்லாம் கொடுத்தான், பெரிய பேரிஷ்னஸ் இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் இஸ் அகெயின் ட்ரைங் டு ரீக்ளைம் த சேம் பொசிஷன். சேம் லெவலுக்கு போயிட்டானா, சேம் லெவல் கீழே வந்தால் இந்த லோவை கட் பண்ணணும்னு நம்ம பேசியிருந்தோம். இந்த லோவை கட் பண்ணல, கட் பண்ணாமல் மேலே போனால் இப்போ இந்த ஹையை கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் கூட மேலே இந்த இடத்துல வந்து இந்த ஜோனோடைய ஹை இங்கே இருக்குது. இதை கட் பண்ணாலும் மேலே போயிடுவான். ஓகே, ப்ரைஸ் வந்து நல்லா புல்லிஷாக மேலே போயிட்டு இருக்காங்க. 1500 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கொடுத்துட்டான், $1500 மேலே கொடுத்துட்டான் ஒரு லாட்டுக்கு. ஆனால் இங்கே வந்து திரும்பவும் வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு நம்மளுக்கு ட்ரேடு தான் கொடுத்துருக்கான். அந்த ட்ரேடை நம்ம கட்டாயமாக எடுத்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. என்ன பண்ணுறான், ஹையர் டைம் ஃப்ரேமு ட்ரெண்டு இன்னும் செல்லில் தான் இருக்குது. அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவசரப்பட்டு எதுவும் பை ட்ரேட்லாம் வந்து எதுவுமே எடுக்க, செல்லு தான் எடுக்கணும், பையை வந்து எடுக்கக்கூடாது. எப்படி கீழே போனால் பார்த்தீங்களா, எவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு எப்படி கீழே வந்தான் பார்த்தீங்களா. மறுபடியும் மேலே போகும்போது என்ன பண்ணோம், இந்த ஐயை கட் பண்ணணும், கட் பண்ணானா தான் மேலே போவான். திரும்ப கீழே வரான் பாருங்கள், புல் பேக்கு கீழே வந்திருக்கானா. இப்போ இந்த லோவை கட் பண்ணானா கீழே போயிடுவான். கட் பண்ணிட்டானா க்ளோஸ் வச்சுட்டான், முடிஞ்சது கதை. இதுலேருந்து என்ன பண்ணுவான், லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போவான். எவ்வளோ தூரம் வரைக்கும் போவான், உடனே 1 ஹவருக்கு போயிடணும். 1 ஹவருக்கு போயிட்டு என்னடா பாய் பையன் திரும்பவும் வந்து கீழே போறியாடா, என்ன பண்ண போகிற நீ. ஒன்று இவன் என்ன பண்ணணும், ஈக்குவல் லோ பண்ணணும். ஏன்னா இந்த பாடி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த ஈக்குவல் லோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கே ஒரு லெவல் இருக்குது, இந்த லெவல் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சோம். பட் ஆனால் அந்த லெவலுக்கு வராமலே மேலே போனான். பட் ஆனால் திரும்பவும் அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டான். 1 ஹவரில் கீழே வந்துட்டு இருக்கான் டியூஸ்டே. வர்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ப்ரீவியஸ் ஐயை வந்து கட்டே பண்ண மாட்டான், கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பான். என்ட்ரி பக்காவாக இங்கே கொடுத்துருக்குறான், எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்குறான். அதுக்கு மேலே நம்மளுக்கு 1 இன்ச்சு கூட லாஸ் வந்து போகல, அதுலேருந்தே ப்ராஃபிட் வந்து போயிட்டு இருக்குது. எது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம், இந்த பாடியை வந்து கட் பண்ணி போயிட்டான். ஒரு இது வேலைக்கு ஆகலையா, அதை உடனே டெலிட் பண்ணிடணும். இப்போ என்னது, அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது, அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்தானா யூ வில் கோ. இவ்வளோ தூரம் வந்து எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாமல் பையர்ஸ் வந்து விட்டுட்டாங்க மார்க்கெட்டை. ஆனால் இந்த இடத்துல ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலே போன மார்க்கெட்டு திரும்ப ஈக்குவலாக வந்துட்டு மேலே ஹையர் ஹை பண்ணிடுது. அப்போ கீழே வந்தது அப்படின்னா இதை கட் பண்ண மாட்டான், கட் பண்ணாமல் மேலே போனான்னா இங்கிருந்தே பிக்கப் ஆயிடுவான். மேலே போகும்போது இதை கட் பண்ணல, அதையும் கவனிக்கணும். இதை கட் பண்ணல, அது கிட்ட வரைக்கும் போனான், ஆனால் கீழே வந்துட்டான். இப்போ இந்த லோ வந்து கட் பண்ணாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் பையர்ஸோடைய இன்வால்மெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளார வந்துருச்சு.
இவ்வளோ நேரம் சரணாகதியாக இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போது தே ஆர் இன்வால்வ்டு. நிறைய தடவை வந்து நம்ம வந்து இது வந்து பார்த்துருக்குறோங்க. இந்த இடம் வந்து நான் வந்து ட்விட்டரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பொறுமையாக வந்துகிட்டே இருந்தாங்களா, இந்த இடத்துல ரிவர்சல் மாதிரி காமிச்சான். ஆனால் ப்ரீவியஸ் ஐயை வந்து கட் பண்ணல. கட் பண்ணாமல் கீழே வந்ததுனால இதை பிரேக் பண்ணி விட்டான். இது வந்து லிக்விடிட்டி கிராப்பு, செல் ட்ராப்பு. ஏன்னா புதுசாக இந்த இடத்துல வந்து செல் பண்ணுவாங்க நிறைய பேர். அது ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் மெத்தட் என்ன ட்ரேடிங்கு. அது அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே நீங்கள் லைன் போட்டு வச்சுருக்கீங்க, இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. இன்னொரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிஷ்னஸ் காட்டும்போது வந்து டோன்ட் கோ ஃபார் திஸ் ட்ராப். இது வந்து செல் ட்ராப்பு. இந்த செல் ட்ராப்பில் போய் மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும். பை ட்ராப்பும் அதே மாதிரி தான். ஓரளவுக்கு போயிட்டே இருப்பான், திடீர்னு புஷ் பண்ணி மேலே போகிற மாதிரி போவான். எல்லாம் பை பண்ணுவாங்க. அது வந்து பை ட்ராப். ட்ராப் பண்ணி அங்கிருந்து வந்து மொத்தமாக வந்து செல்லாக 5 கீழே வந்துடுவான். சரி, ஓகே. இங்கே நான் என்ட்ரி கொடுத்துருக்குறானா அப்படின்னு பார்த்தோன்னா இது பக்காவாக என்ட்ரி கொடுத்துருக்கான் பார்த்துங்க. இந்த இடத்துல நம்ம பை வந்து எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம 1 ஹவரில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கோம், அது சப்போர்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கோம். ட்ரெண்ட் லைனும் இங்கே இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்துச்சு ப்ரைஸ். ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி எட்டு எக்ஸிட் மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்கிறான். அப்போ எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது. ப்ரீவியஸாக வந்து லோ வச்சுருக்கான், இன்னொரு லோ வச்சுருக்கான், இன்னொரு லோ வச்சுட்டு இருக்கிறான். அப்போ இங்கேருந்து வந்து மார்க்கெட்டு இட் மே கோ அப். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் த சிக்னல் என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு. மேலேருந்து கீழே வந்தது, மேலே போய் கீழே வந்தது, எல்லாம் பக்கா மேட்சிங். என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க, இது கீழே பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா அப்புறம் கவலை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அதை பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டே இருப்பான். இது என்ன கிழமை? ஐயோ, இன்னும் செவ்வாய்க்கிழமெலாம் இருக்குமா? புதன் இருக்குது, வியாழன் இருக்குது, வெள்ளி இருக்குது. எப்பா, லோ வந்துட்டு மேலே போயிட்டான். லோ வந்துட்டு மேலே, ஓ மை காட், மேலே எப்படி போயிட்டான் பார்த்தீங்களா? பிரேக் ஆகிட்டு அப்படியே 1 ஹவர் வந்து இப்போது, ஐயோ கீழே வரான். ஓ ஓகே, இது வந்து டியூஸ்டே அன்றைக்கி நடந்தது. இது வந்து லோ கரெக்டாக இப்படி வந்தான், இப்படி லோ வந்தான், மேலே போயிட்டு கீழே இவ்வளோ வேகமாக கீழே வந்தான். பட் ஆனால் லோ வந்து பிரேக் பண்ணல. ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணாமல் மேலே போயிட்டே இருந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து லெவல். டேய், இந்த லெவலை இப்போ நான் கட் பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே திரும்ப வர்ற மாதிரி வர்றான். கீழே வர்ற மாதிரி வர்றான் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்கும். இந்த லெவலுக்கே வந்துட்டான் பாருங்கள். ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் லோ கிட்டவே வந்துட்டான். என்ன தான் அவன் கிட்ட வந்தாலும் திரும்ப நம்ம பை தான் பண்ணணும். இதை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சானா தான் எக்ஸிட். என்ட்ரி அட் எக்ஸிட் இங்கேயே கொடுத்துட்டான். ஒரு புல் பேக்கு மேலே போனால், இன்னொரு புல் பேக்கு அந்த லெவலுக்கு வரல. மேலே போய்ட்டு கீழே வந்திருக்கிறான் புல் பேக்கு, ஆனால் இந்த லெவலுக்கு வரல. மேலே போய்ட்டு கீழே வந்திருக்கான் புல் பேக்கு, இந்த லெவலுக்கு வரல. திரும்பவும் வந்து மேலே போயிட்டான். எங்கே போயிட்டான்? நம்ம ரொம்ப நாளாக வந்து திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வந்து இதை கட் பண்ணுறா எப்படியாச்சும் தம்பி அப்படின்னு வந்து பேசிகிட்டே இருந்தோம் பாருங்கள். அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா சூப்பராக. இப்போ என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். க்ளோஸ் வச்சுட்டான், புல்லிஷாக வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அதனால் இந்த இடத்துலேருந்து திரும்ப வந்து அதை கட் பண்ணி மட்டும் மேலே போயிட்டானா மேலே போயிடுவான். இல்லை அப்படின்னா அப்படியே வந்து திரும்பவும் கீழே வர ஆரம்பிச்சிருவான். திரும்ப இந்த தடவைலாம் வந்தானா நல்லா கீழே போயிடுவான். ஏன்னா ஒரு அளவு தான், ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுவான், 3 தடவை முடியல அப்படின்னா கீழே போயிடுவான். பையர்ஸ் விட்டு கொடுத்துருவாங்க. போச்சா, மேலே போகலையா, கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே போய் திரும்புகிறான் பார்த்தீங்களா? அந்த ஹையை போய் டச் பண்ணோன்னே கீழே வந்தான். திரும்ப மேலே போகும்போது மேலே போக முடியல. கீழே இப்போ வந்துட்டு இருக்கான். பைப்பில் இந்த இடத்த விட்டுச்சுன்னா திரும்பவும் கீழே போயிடும். இந்த தடவை போனான்னா பயங்கரமாக போயிடுவான் கீழே. அதாவது டேவோட சப்போர்ட்டுக்கே போயிடுவான். என்ன நடக்குது? இட்ஸ் கோயிங் அப். ஹாப்பி நியூஸ். இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ட்ரெண்டெல்லாம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா, எப்பா ட்ரெண்ட் லைனுக்கு வந்தாலே மேலே போகிறான்ப்பா, ட்ரெண்ட் லைன் வந்தாலே மேலே போகிறான். இது என்னது? இது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போகிறான், ஹையர் லோ பண்ணிகிட்டே போகிறான். இங்கே வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறான். 1 ஹவரில் நம்ம இந்த லெவலை கட் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தோம், கட் பண்ணிட்டான்.
போர் அடிக்குதா? இது மொத்த வீக்கும் உட்காந்து பார்த்தோன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த சீக்வன்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இந்த ஐயை கட் பண்ணோம் பேசிட்டு இருந்தால் கட் பண்ணிட்டான்பா. ஒரு வழியாக நடந்துருச்சு. இப்போ என்ன நம்மளோட எதிர்பார்ப்புலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போனான்னா ரிஜெக்ட் ஆகிடுவான். ஸோ அதுதான் நம்ம டேயில் நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது வந்து அதான் பேசணும். இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் பேசும்போது அதான் பேசணும். ட்ரெண்ட் லைனுக்கு போகணும், போயிட்டு அவன் ரிஜெக்ட் ஆகி கீழே வரணும். இங்கே இருந்துட்டு ப்ரீவியஸ் லோக்கு இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு புல் பேக் ஆச்சு, ஒரு இன்னொரு இந்த ஹைக்கு வந்து ஒரு புல் பேக். இது திரும்பவும் மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கான், ஒரு புல் பேக் வந்திருக்கிறான். திரும்பவும் இப்போ மேலே போய் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். மேலே போனான்னா இன்னொரு புல் பேக் வந்து இதே மாதிரி ஒரு ஃபால் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே 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 ஹையர் டைம் ஃப்ரேம் அப்பப்போ போய் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் எங்கேயே கன்சால்டேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஜோன் போட்டு வச்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். எதை கட் பண்ணால் இப்போ வந்து பீரிஷாக வந்து போவான், இந்த லெவலை கட் பண்ணி கீழே போகணும், அடுத்து வந்து இந்த லெவலை கட் பண்ணான்னா கன்ஃபார்ம் பீரிஷாக போயிடுவான். அது வரைக்கும் நம்பலாம். ஒருவேளை நீங்கள் பையில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே வந்து 2000 பாயிண்ட் இருக்குது. அதாவது ஒரு லாட் போட்டிங்கன்னா $2000 கண்டிப்பாக கொடுத்துருவான். எங்கேருந்து திரும்பி இருக்கிறான்? இங்கேருந்து திரும்பி இருக்கிறான். இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ப்ரீவியஸாக 1 ஹவரில் இந்த ட்ரெண்ட் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணோன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தது. கரெக்டாக ப்ரைஸ் அங்கேருந்து மேலே வந்து இந்த இடத்துல என்ட்ரி எட் எக்ஸிட் கொடுத்தது. எவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டான் பாருங்கள். ஒரே கன்சல்டேஷன். இந்த இடத்த எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறான் பாருங்கள். ப்ரீவியஸ் லெவலு அந்த லெவலு கன்சல்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறான். ரெஸ்பெக்ட் வந்து எப்படி பண்ணுறான், அந்த இடத்துக்கு வந்தானா மேலே போகிறான் பாருங்கள். இது வந்து இந்த இடத்த கட் பண்ணணும், கட் பண்ணானா மேலே போயிடுவான், பறந்துடுவான். இப்போ இந்த இடத்த கட் பண்ணி கீழே போனான்னா இன்னும் கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எதை கட் பண்ணால் அவ்வளோதான், ட்ரெண்டு மறுபடியும் வந்து கீழே போயிடும். இதை கட் பண்ணால் தான் போயிடுவான். அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் மேலே போகிறது தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தானா மேலே வரைக்கும் போனானா கீழே வந்துட்டு இந்த லெவலை இன்னும் வந்து இந்த லெவலே கட் பண்ண முடியல பாருங்கள். இப்போ இது ஒரு லோ, இந்த லோ அவன் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணானா தான் கீழே போவான், கட் பண்ணலன்னா போக மாட்டான். மேலே வந்து ஹையை வந்து ஏற்கனவே வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம். இந்த ஹையை வந்து அவன் வந்து கட் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ளாரே விளையாடுறான் பார்த்தீங்களா? கீழே இதுக்கு பக்கத்தில் எங்கேயா வந்துன்னா என்ட்ரி எட் எக்ஸிட்லாம் கொடுத்தானா நம்ம அழகாக வந்து பை பண்ணலாம். மேலே வரைக்கும் போனான்னா செல் பண்ணலாம். பட் ஆனால் மேலே செல் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோமா? மாட்டோம். ஏன் மாட்டோம்? ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு வந்து மாறிடுச்சு. ரொம்ப நாளாக நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இந்த லெவலை வந்து கட் பண்ணுவான்னு பையன் கட் பண்ணி கீழே வர முடியாமல் என்ன பண்ணிட்டே இருக்கிறான், மேலே போக ட்ரை பண்ணிட்டே இருக்கான். கீழே அவனால் வரவே முடியல. இப்போ எது வரைக்கும் நம்ம டார்கெட்டு? இந்த ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட்டு. 1 ஹவரில் அப்படியே வந்து பார்த்துருவாங்களா? ரொம்ப டைம் எடுக்குது. இதுக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே போகிற மாதிரி போனானா க்ளோஸ் வைக்கல பாருங்கள். 1 ஹவரில் சொல்கிறேன். க்ளோஸ் வைக்காமல் என்ன பண்ணான்? கீழே வந்தான். கீழே வந்தானா எதுக்கு கீழே வந்து போகக்கூடாது? இந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது. இங்கேயே குரூப்பில் டூப் இருக்குது பாருங்கள். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் டைம் ஃப்ரேமை மாற்றி பார்க்கணுன்னு சொல்கிறது. நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இதை மறந்துட்டேன் பாருங்கள். இந்த டைம் ஃப்ரேமை மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து இதுதான். இதோடைய பாடி லெவல் வந்து இங்கே இருக்குது. அப்படி வந்தானா இதை வந்து கட் பண்ண மாட்டான் அவன். கண்டிப்பாக கட் பண்ணானா கீழே போயிடுவான். வந்தானா வந்துட்டு மேலே போயிடுவானா? ஓரளவுக்கு வந்துட்டு போயிட்டான் பாருங்கள். எங்கே வந்துட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? 5 மினிட்ஸ் போயிடுவோமா?
எப்படி வந்து போயிருக்கான் பார்த்தீங்களா? லோ பண்ணிவிட்டு மேலே போயிருக்கிறான், ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான், ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான். அப்புறம் இந்த இடத்துல ஒரு கீழே வர முடியாமல் இப்படி போயிட்டு அப்படியே கட் பண்ணி மேலே போயிட்டான். எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? அந்த கரெக்டாக அந்த லைன் போட்டு வச்சுருக்க லைனை டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கிறான். இது எல்லாம் நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து போட்டு பழகி எல்லாமே வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் 1 ஹவரையும் 5 மினிட்ஸையும் மாற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் இட் பெட்டர். ஒரு நல்ல இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரேடை வந்து பிடிச்சிடலாம். ஓ மை காட், மேலே போயிட்டானே. ஸோ இது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ஹையர் இந்த இதில் ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணியிருக்கான். புதன்கிழமை ஃபுல்லாக கன்சல்டேஷன், கீழேருந்து செவ்வாய்க்கிழமை மேலே வந்தால் புதன்கிழமை ஃபுல்லாக கன்சல்டேஷன். வியாழன் வெள்ளி வேட்டை தான் எப்போவுமே. ஏதோ ஒரு சைடு போயிடுவான். வெள்ளிக்கிழமை ஒரு சைடு போயிட்டோன்னா அதை ஃபாலோ பண்ணோன்னா வெள்ளிக்கிழமையும் வந்து அதே மாதிரி மேலே போயிடும். அதாவது வியாழக்கிழமையை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுவான். இல்லைனா வியாழக்கிழமைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போவான். 2 இதில் எதனா ஒன்று நடக்கும். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ப்ரைஸு மேலே போயிட்டே இருக்கான். ரைட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேலே போய் புல் பேக்கு, மேலே போய் புல் பேக்கு, மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. எதுக்கு கீழே போனால் போயிடுவான்? இதுக்கு கீழே போனான்னா திரும்பவும் வந்து கீழே போவான். எது வரைக்கும் நீங்கள் தைரியமாக வந்து பை பண்ணுவீங்க? இது வரைக்கும் தைரியமாக பை பண்ணுவீங்க. இங்கே வந்தால் கூட யூ வில் டேக் எ பை ட்ரேட். வை? பிகாஸ் புல் பேக் இதுதான். இதை கட் பண்ணானா தான் கீழே போவான், எல்லாம் போக மாட்டான். இது பக்கத்தில் வந்ததுன்னா யூஆர் கோயிங் டு டேக் எ பை ட்ரேட் தைரியமாக. இங்கே போச்சுன்னா என்ட்ரி அட் எக்ஸிட் நான் செல் பண்ணுவேன், அந்த வேலை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ட்ரெண்டு புல்லிஷ் ஆகிடுச்சு. இந்த புல்லிஷ் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணுறது, பியரிஷ் ஆனதுக்கப்புறம் பை பண்ணுறது, இந்த வேலை பண்ணுனீங்க அப்படின்னா சிக்கிப்பீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸு ட்ரெண்ட் லைன் கிட்டே போயிட்டான். அப்பாடா, ப்ரைஸு ட்ரெண்ட் லைனுக்கு போனால் என்ன ஆவான்? ரிஜெக்ட் ஆவான். மேலேருந்து டேயில் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வந்துட்டு இருக்குன்னு நம்ம தான் பார்த்தோமே. ட்ரெண்ட் லைன் வந்தானா ரிஜெக்ட் ஆகணும் அவன். ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? இன்னும் வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கல. சிக்னல் கொடுத்தானா நம்ம வந்து செல்லை வந்து எடுத்துடலாம். லெட்ஸ் சி. ஸோ ஒரு ஹை வச்சுருக்கிறான், இன்னொரு ஹை வச்சுருக்கிறான். இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த லோவை மட்டும் கட் பண்ணிட்டான். இந்த ஹையை கட் பண்ணானா இன்னும் மேலே போவான், இல்லை இந்த லோவை கட் பண்ணானா கீழே வந்துடுவான். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு, என்ட்ரி எடுத்துடலாமா? ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்துருச்சு, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். என்ன இருக்குது? ஒரு ட்ரை பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது? அவன் 1 ஹவர் நீங்கள் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோவை கட் பண்ணி போகக்கூடாது. இது நீங்கள் அப்பப்போ அது மாதிரி மார்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு வந்துடும். இப்போ இங்கே ட்ரெண்ட் லைன் கிட்ட போயிட்டான், இந்த இடத்துல தடுமாறுறான், மலை ஏறி இவ்வளோ தூரம் மேலே போயிடுறான். அதனால் யூ ஹவ் என்டர்ட் ஏ செல் ட்ரேட். ஒருவேளை மேலே போய் க்ளோஸ் வச்சானா, பாடி க்ளோஸ் வச்சுன்னா உடனே எக்ஸிட், இம்மிடியேட் எக்ஸிட். எதுக்கு கீழே போனால் கீழே போயிடுவான்? இந்த லெவலுக்கு கீழே போனால் போயிடுவான். இது எங்கேருந்து எடுத்தீங்க? 1 ஹவர் போனீங்க, எடுத்துட்டீங்க. சரியா? ஓகே, டன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி கீழே தலைகீழாக வந்துட்டான். தலைகீழாக வந்துட்டான். பட் ஆனால் ப்ரீவியஸாக 1 ஹவருடைய அந்த புல் பேக் லெவலில் வந்தோன்னா எப்படி வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த லைன் வந்து 1 ஹவருடைய புல் பேக் லெவலில் மார்க் பண்ணோம். நம்ம இந்த மார்க்கிங்கு கிட்ட வந்தோன்னா என்ன மாதிரி தடுமாறுறான் பாருங்கள், போக மாட்டுறான் பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்தாலே பை தான். இங்கே நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்களே, அந்த செல்லை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் வந்து புல்லிஷாக தான் இருக்குது, பீரிஷாக மாறல. ஒருவேளை இதை கட் பண்ணிட்டான்னா போயிடும். இது திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே இப்படி வந்தான்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு புக் த ப்ராஃபிட்ஸ். அதாவது வந்த வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. இங்கே ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது. மேலே வந்தால் கூட இது வரைக்கும் வந்துட்டு கீழே வரணும். ஸோ கீழே போகிற மாதிரி போனான், பட் ஆனால் மேலே வந்துருக்கிறான். இப்போ இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. மேலே போயிட்டு புல் பேக் வந்துட்டு திரும்ப மேலே போய் புல் பேக்கு, இதே தான் பண்ணுவான். மேலே போயிட்டானா ஒரு புல் பேக் வருவான் பாருங்கள், போயிட்டு இருக்கானே.
சரி ஓகே, குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்தேண்ணா. கீழே ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்குதா? இங்கேயே எவ்வளோ நேரமாக நின்றுட்டான் பார்த்தீங்களா? இங்கெல்லாம் வந்துட்டு அவன் பாட்டுக்கு மேலே போனான். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து தடுமாறிட்டான் பார்த்தீங்களா? இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் சரி, ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதை நான் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணவான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆனால் டக்குன்னு சின்ன ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுங்க. என்ன நடக்குது பாருங்கள், எவ்வளோ நேரமாக இந்த இடத்துல நின்றுட்டான் பாருங்கள் ப்ரைஸு. ஆனால் எவ்வளோ நேரமாக நின்னாலும் என்ன பண்ணுறான், இந்த இடத்த எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் எப்படி தெரியுது பாருங்கள். ஓ மை காட். இப்போ அடுத்த பிரச்சனை என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்ம, இதுதான் ட்ரெண்ட் லைனு தான் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் பாயிண்ட்டு. அதனால தான் இந்த செல்லை தைரியமாக எடுத்தோம். பட் ஆனால் 1 ஹவரில் அவன் கீழே போகல. 1 ஹவர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே போயிட்டு கீழே வரும்போது இதை பிரேக் பண்ணால் தான் கீழே போவோம். கீழே போயிட்டு அப்புறம் புல் பேக் வருவான். கீழே போய் புல் பேக் அப்படியே கீழே வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் போயிடுவான். பையன் என்ன பண்ணியிருக்கான், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போயிட்டான். டேய் ஏன் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கிருந்து வந்து கீழே வரணும்ல, வரலையே, மேலே போயிட்டானே. உடனே டேயில் போய் என்ன பண்ணிடணும், ப்ரீவியஸ் லெவல் எது இதுதான், இந்த லெவலுக்கு வர்ற வரைக்குமே செல்லு தான். இந்த லெவலுக்கு வந்தால் கூட செல் பண்ணுவான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலை செய்யலைன்னா தூக்கிடணும். அது சும்மா வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த லெவலுக்கு போனான்னா செல் ஆயிடுவான். சாரி, இது வரைக்குமே செல்லு. இதுக்கு மேலே போனான்னா தான் பை. இதுக்கு மேலே போனான்னா கட்டாயமாக இந்த ஐக்கு போயிடுவான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி ஓகே, நம்ம பேக் டு 5 மினிட்ஸ். அந்த டேலையும் 1 ஹவர்லேயும் போய் 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 பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணிடணும், திரும்பவும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து லெவலுக்கே வந்து வந்துடணும். சரி ஓகே, இப்போ வந்து இது ஒரு ஹை வச்சிட்டானா, சரி என்ன நடந்துகிட்டு இருக்கு, திரும்ப அந்த ஹைக்கே போய் டச் பண்ணால் அந்த ஹைக்கும் வந்து மேலே போயிட்டான். இப்போ நீங்கள் இதை வந்து செல் பண்ணி எடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பயங்கர புல்லிஷாக மேலே போகிறான். ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணிட்டான். இப்போ எங்கே போகிற மாதிரி வந்து வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. டேயில் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே போனாலும் போயிடுவான், சொல்ல முடியாது. தேர்ஸ்டே மேலே போகிறான்னா அப்படியே ஃப்ரைடே இன்னும் வந்து கண்டினியூ பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் கொஞ்சம்னாச்சும் பேரிஷ்னஸை காட்டாமல் நீங்கள் செல் ட்ரேடை வந்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்பான். ஒரே ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போனான், சின்ன புல் பேக்கு மேலே போனான், சின்ன புல் பேக்கு மறுபடியும் வந்து வந்துக்கிட்டு இருக்குது, பெரிய செல் ஆஃப். அப்போ இதுதான் நமக்கு தேவை. இது வந்துருச்சு ஒரு பெரிய புல்லிஷ்னஸில் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அலர்ட் ஆகிட்டு. எதுக்கு அலர்ட் ஆகணும், ப்ரைஸு திரும்ப பூ மேலே வந்ததுன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் ஏ செல் ட்ரேட். Why? Because market is still in a sell trend as per day. 1 ஹவரில் மேலே வந்தது, 5 மினிட்ஸில் புல்லிஷாக இருக்குது. பட் ஆனால் டே பிரகாரம் இதை கட் பண்ணானா தான் போவோம். அது வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் தைரியமாக வந்து செல் பண்ணலாம். ஏன் செல்லு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்டாப்பாக மேலே வந்துருக்குறான். என்ன பண்ணிடலாம், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சிடலாம். இது வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் கீழே வந்துக்கிட்டு இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனு. ஆனால் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், நான் ஸ்டாப்பாக மேலே போயிட்டு இருக்கான். இந்த லெவலில் இருந்து சப்போர்ட் எடுத்தவன் அவன் பாட்டுக்கு வந்து 3 நாளாக மேலே போயிட்டு இருக்கான். அதனால கீழே வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒருவேளை ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானா அதை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம டேயில் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டோம், அதுலேருந்து கீழே வரணும்னு நினச்சோம். அது எல்லாமே வந்து இப்போது நடக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிறது தெரியுது. சரி ஓகே, எல்லாம் ஓகே. மறுபடியும் கோ டு 5 மினிட்ஸ். வை? பிகாஸ் நம்ம 5 மினிட்ஸில் தான் ட்ரேடை எதிர்பார்க்க முடியும், மற்ற இடத்துலலாம் ட்ரேடை எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல ஒரு பீரிஷ்னஸ், இந்த இடத்துல ஒரு பீரிஷ்னஸ் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் மதிக்கவே இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது மேலே போகும்போது. அப்போ அந்த இடத்துக்கு வந்தோன்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். வாடா நீ மேலே வந்தனா நான் கண்டிப்பாக உன்னை வந்து செல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பை பண்ணலாமான்னா புல்லிஷாக வந்து மேலே போயிட்டு இருக்கனால யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் ஏ பை. ஆனால் இந்த லெவலில் வரைக்கும் தான். இந்த மாதிரி குட்டி ரிஸ்க்கெல்லாம் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. பண்ணலாம், ஆனால் தேவையில்லாத ரிஸ்க் இதெல்லாம்.
இந்த குட்டி ரிஸ்க் எடுத்து இங்கே வந்தானா வி கேன் கோ ஃபார் ஏ செல் ட்ரேட். பட் ஆனால் டோன்ட் ட்ரை பை. வை பிகாஸ் மார்க்கெட்டு ரொம்ப தூரம் மேலே வந்துருச்சு. அதனால் ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது? சும்மா சுத்தமாக வந்து வால்யூமே இல்லாமல் ஏதோ வந்து ட்ரேட் ஆகணுமே அப்படின்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. நமக்கு எல்லாம் ஒரே குறி என்னென்னா இதுதான். இங்கே வந்தானா இவங்க டேக்கு செல் ட்ரேட், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட்டும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதாங்க மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பொறுமை வேணுங்க. பொறுமையாக இருக்கணும். எப்போ நம்ம செல்லு இங்கே வந்தால் செல் பண்ணலான்னு நேற்றுலேருந்து வெயிட் பண்ணுறோம், வியாழக்கிழமையிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது? வெள்ளிக்கிழமைக்கு காலையில் தான் இதுக்கு பக்கத்துலேயே வந்துருக்குது ப்ரைஸ். செல் ட்ரை பண்ணலாமா? இது பக்கத்தில் வந்துச்சு, ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது தொடரணும்லாம் அவசியம் இல்லை, இது பக்கத்தில் வரும்போதே போதும். பட் ஆனால் க்ளோஸும் வந்து மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும். எக்ஸிட் வந்து அங்கே தான். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் லெவல். ப்ரீவியஸாக வந்து எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறான்னு பார்த்து வச்சுங்க. அது 5 மினிட்ஸு 1 ஹவர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 5 மினிட்ஸில் இதான ஸ்ட்ரகிள் பண்ணுறான், இந்த இடத்த விட்டானா கீழே போவான், இல்லைனா போகவே மாட்டான், இன்னும் மேலே தான் போவான். அந்த டேவோட லெவல் ஒன்று மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. கீழே போனான், பட் ஆனால் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். கண்டிப்பாக மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். இங்கேருந்து என்ன பண்ணுறான்? மேலேருந்து கீழே வந்தால் ப்ரீவியஸ் லோ இதெல்லாம் வந்து ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. ப்ரீவியஸ் லோ வந்து வராமல் அப்படியே ஹையர் ஐ பண்ணிட்டே போகிறான். இங்கே எப்படி போனான்? ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே மேலே வரைக்கும் போனான்ல. இந்த லோ ஃபஸ்ட் லோ, செகண்ட் லோ வந்து இவ்வளோ தான் வந்துருக்கிறான், வந்துட்டு மேலே போயிட்டே இருக்கிறான். இதெல்லாம் வந்து பக்காவாக அந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிச்சுங்க. டார்கெட்டை ஹிட் பண்ணோன்னே என்ன பண்ணுச்சு? திரும்ப வந்து இட் ஃபெல் டவுன். எது வரைக்கும் எதை தாண்டணும்? இதை தாண்டணும். தாண்டிட்டான் பாருங்க, தாண்டிட்டான். இப்போ இதை தாண்டணும். இதை தாண்டி கீழே போகணும். கீழே போனான்னா இன்னும் கீழே போக ஆரம்பிச்சிருவான். சூப்பரு. இங்கேருந்து நீங்கள் செல் பண்ணது எங்கே வந்து உங்கள் டார்கெட், இதுதான் டார்கெட். இம்மீடியட்டாக அப்படியே வந்து புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டில் இருக்கிறனால எப்படி வந்து ரியாக்ட் ஆகி மேலே வந்தால் பார்த்தீங்களா? இந்த இதில் நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக செல் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் பாடி க்ளோஸ் வச்சா எக்ஸிட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நேற்றுலேருந்து என்ன பண்ணுறான்? இந்த லெவலை வந்து விடவே மாட்டான். இந்த லெவல்லையே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். செல் பண்ணலாமா? செல் பண்ணலாம், பட் ஆனால் புல்லிஷாக இருக்குது. சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறானா மறுபடியும்? இங்கேருந்து மேலே ரொம்ப தூரம் வந்து போகிற மாதிரி ஓடினானா, நீங்கள் 1 ஹவர் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாகி மேலே வரைக்கும் போனால் இந்த இடத்துக்கு மேலே போகவே மாட்டான். இட்ஸ் நாட் ரெடி டு கோ. போகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் போக மாட்டான். போனால் போயிடுவான். இல்லை ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானா பிரேக் ஆகி ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி 2 விஷயம் இருக்குது. இது வந்து டச் பண்ணி மேலே வரைக்கும் போயிட்டான். மலை ஏறி இவ்வளோ தூரம் போனதுனால கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேலியும் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் இருந்தது. ட்ரெண்ட் லைன்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் டெய்லியும் நம்ம வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? இந்த இடத்துல போயிட்டு ஒரே அரைன்னு அரைச்சிட்டு இருக்கிறான். ஸோ சிக்னல் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் பூமால மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கே வந்தது அப்படின்னா வி கேன் கோ ஃபார் அ செல். இல்லை அப்படின்னா இந்த செல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். எப்போவுமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து வந்தால் எடுக்கிறது, வரலன்னா போடா அப்படின்னு விட்டுறது. வந்தானா வந்துடுவான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துடுவான். வந்தோடனே நீங்கள் செல் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த ட்ரேடை வந்து நம்மளோட ஃபாலோவர் வந்து ஒருத்தர் வந்து எடுத்தேன் அப்படின்னு வந்து போட்டாருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ட்விட்டரில் நோட்டிஃபிகேஷன் நிறைய மெசேஜ் வந்து இன்றைக்கி வந்துருச்சுங்க. கொஞ்சம் கீழே வந்து ஓட்டி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிரபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி எட் எக்ஸிட்டில் நான் என்ட்ரி எடுத்தேன், இவ்வளோ தூரம் வந்து கீழே வரைக்கும் போயிருக்குது.
சசி அண்ணா நன்றி, உங்களால் தான் இந்த வெற்றி கிடைத்தது. இது உங்களால் தான் கிடைச்சிது. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண, நான் சொல்லி தான் தர முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களால் அதை வந்து எடுக்க முடிஞ்சுது. ப்ரீவியஸ் ஹைக்கே திரும்ப வந்தபோது வந்து அவர் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருக்கிறாரு. அந்த என்ட்ரி வந்து அது பாட்டுக்கு வந்து கீழே அவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது ப்ரைஸ். ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துருக்குது, ப்ரைஸ் வந்து பொறுமையாக கீழே வரானா உடனே 1 ஹவர் போய் பார்க்குறது என்ன நடக்குது அப்படின்னு. ஆஹா 1 ஹவர் வந்து பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணானா இவன் என்ன பண்ணுவான், இந்த லெவலுக்கு வந்துடுவான். இந்த லெவலையும் பிரேக் பண்ணானா எங்கே வருவான், இங்கே வரைக்கும் வந்துடுவான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த மாதிரிலாம் போனான் அப்படின்னா ஒன் சைடாக போயிடுவான். என்ன பண்ணுவான், ப்ரீவியஸ் ஐயை கட்டே பண்ண மாட்டான். ப்ரீவியஸ் ஐயை கடைசி வரைக்கும் கட் பண்ண மாட்டான். நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் கட் பண்ணுவான். இந்த இடத்துல க்ரீன் கேனில் வந்துதா, இந்த க்ரீன் கேனில் வந்த உடனே நான் வந்து என்ன ட்வீட் போட்டேன், போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன போட்டேன் அப்படின்னா, பிக் ஃபால் ஹேப்பண்டு, ப்ரைஸ் அட் த சப்போர்ட் and one can see a good falling trend which must break and move up. price எங்கே வந்துருச்சு, ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை பிரேக் பண்ணோம் அந்த லெவலுக்கே வந்துட்டான் ப்ரைஸ் 5 மினிட்ஸில் இந்த இடத்துல. அப்போ இதை வந்து எல்லோரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டு, பெரிய ஃபால் ஆகிடுச்சு, க்ரீன் கேண்டலுக்கு அப்புறமா வந்துட்டு இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்தோன்னா பூ மாலை வந்ததுன்னா வி கேன் கோ ஃபார் ஏ பை. இங்கே இந்த ப்ரைஸ் வந்து மேலே, இந்த கதை எல்லாமே நீங்கள் எதில் போய் முடிவு பண்ணணும்னா 1 ஹவரில் போய் தான் முடிவு பண்ணணும். 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கான். 4வது தடவை வந்து பிரேக் ஆகி கீழே வந்துட்டு இருக்க ப்ரைஸு எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இந்த ட்ரெண்டு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்குது, 1 2 3, இது 4வது. அப்போ 4வது தடவை டச் பண்ணானா என்ன பண்ணுவான், கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுலேருந்தும் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமெலாம் அப்படிலாம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், பட் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் த மூவ். எந்த இடத்துல போட்டேன் நான், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வரும்போதே போட்டேன். நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு, ஆனால் அது கிடையாதுங்க. சப்போர்ட் த மூவ், ஸோ த பிரேக் cannot be பிக். ஒருவேளை இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகி இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கான், இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆச்சுன்னா கூட பிரேக் வந்து மேலே ரொம்ப தூரம்லாம் போயிடாது. பிரேக் cannot be பிக்கு, ஆர் சம்டைம்ஸ் இட் மே ஃபால் ஃபர்தர் டவுன் வித் மொமெண்டம். இன்னும் கீழே வந்து மொமெண்டமோடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாட்ச் க்ளோஸ்லி அண்ட் மேக் ஏ நோட் ஆஃப் திஸ் ப்ரைஸ் மூமெண்ட் வில் பி யூஸ்ஃபுல் இன் யுவர் ட்ரேடிங் ஜேர்னி அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் வந்து நான் இம்மீடியட்டாக போட்டேங்க. அந்த இம்மீடியட்டாக போட்டதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இப்போ இது 1 ஹவரில் அப்படின்னா, இப்போ இது ஒரு சப்போர்ட்டா, இதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஆடா, ரொம்ப நேரமாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து நின்னான், ரொம்ப நேரமாக நின்னான், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்தான். இது ஒரு சப்போர்ட்டுன்னு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு சப்போர்ட் தான், விட்டானா கீழே இதுக்கு போயிடுவான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, அதையும் பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஐயை கட்டே பண்ண மாட்டான். நீங்கள் அழகாக நீங்கள் வந்து ட்ரெண்டு வந்து போடலாம், இந்த மாதிரி ட்ரெண்டு போடலாம். இந்த ட்ரெண்டு போட்டவுடனே என்ன பண்ணோம், இந்த ப்ரைஸ் வந்து இங்கே வரும், பிரேக் ஆகி மேலே போகும், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, அதனால் மேலே போயிடும். நடக்கவே நடக்காது. வெள்ளிக்கிழமை அதுவும் நடக்காது. எக்ஸ்பெஷலி நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, ஆனால் பிரேக் ஆகி மேலே போகும்ல நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அவ்வளோதான், டைமும் ஆகிடும், இதுக்கு மேலே மொமெண்டமும் இருக்காது. பிரேக் ஆகி இன்னும் கீழே வேணால் போகுமே ஒழிய மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு போட்டிருந்தோம். மேலே அவன் கடைசி வரைக்கும் போகல. மேலே போகாமல் என்ன பண்ணான், அப்படியே கீழே போய் மார்க்கெட்டை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான், முடிச்சிட்டான். சரி, ஓகே, இது வந்து முடிஞ்சு போச்சு. அப்படியே வந்து மார்க்கெட்டை இந்த இடத்துல முடிச்சிட்டான். சரி, ஓகே, நம்மளுக்கு முன்னாடி இப்போது என்ன வாய்ப்பு இருக்குது, அடுத்து என்ன, இப்போ வரப்போகிற இந்த
வீக் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டுக்கிட்டேருந்து அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே நிமிஷம் செட்டிங் மட்டும் போட்டுறேன். இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், மேலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்ததுன்னா நம்ம இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும்னு எதிர்பார்த்தோமா, இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் நம்புகிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் நம்பணும் இங்கேருந்து தான் வந்து கீழே வந்தது அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆச்சு, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்குது, ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்னும் கூட ஃபர்தராக வந்து கீழே வர்றதுக்கு இந்த வாரத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்ன ஒரு நெருடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து அவன் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி காட்டுறான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு புல் பேக் போனால் கூட திரும்ப வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 டச், 1 2 3 4வது டச்சில் இருக்குது ப்ரைஸ். அதனால் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணான்னா கீழே போய்டும். 4 ஹவரில் மார்க் பண்ணி வச்சுட்டிங்களா, 1 ஹவரில் கூட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலை கட் பண்ணானா கீழே போயிடுவான். இந்த இடத்துல ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே போகிற மாதிரி ஏமாற்றிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது வர்ற வாரத்தில்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் ஏதோ ஒரு லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்க போகிறான். அது எந்த லெவல்னு தெரியாது நமக்கு. ப்ரீவியஸாக இங்கே ஒரு லெவல் இருக்குது, டெய்லியே இந்த லெவல்லேருந்தும் மேலே போகலாம். அப்படி இல்லைனா இந்த லெவலில் இருக்கு பாருங்கள், இங்கேருந்து மேலே போகலாம். அப்போ மேலேருந்து கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க போகிறான். ஒரு தடவை கீழே வந்தால் மேலே போனால், இன்னொரு தடவை கீழே வந்தால் மேலே போனால், இன்னொரு தடவை கீழே இந்த லோவுக்கே வரலாம், இந்த லோவை விட்டு கொஞ்சம் கீழே வரலாம், வந்துட்டு திரும்ப ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட். இந்த தடவை ட்ரெண்ட் லைன் போனான்னு வச்சுக்கோங்களேன், டேயில் 1 2 3 4வது தடவை பிரேக் ஆகி மேலே தான் லெவல். நம்ம எங்கே எக்ஸிட் பண்ணுவோம், பாடியிலே எக்ஸிட் பண்ணிடுவோம். அப்போ என்ன கணக்குக்கு வந்து என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து மேலே போச்சு கீழே வந்தது, மேலே போச்சு கீழே வந்தது, திரும்ப ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி அப்படியே பிரேக் ஆகி மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறோன்னா இதுதான் நடக்கும். இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகணும். மேலே போகும்போது அதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எக்ஸாக்டாக நடக்கலை. பட் ஆனால் அதுதான் நடந்தது. வெள்ளிக்கிழமை கீழே வேண்டாம், மேலே போனால் புல் பேக்கு, மேலே போனால் புல் பேக்கு, மேலே போனால் புல் பேக்கு. இப்போ இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வரணும். கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் மேலே போகணும். ஸோ இதான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த கோலில். இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி அனலைஸ் பண்ணும்போது டேயில் எடுத்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இதெல்லாம் சரியாக கணிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடையும் இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து பண்ணலாம். வீடியோ வந்து லென்த் ஆகிடுச்சு, நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய இதில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும், நிறையா வாய்ப்பு இருக்குது, நிறையா போரும் அடிச்சிருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. நிறைய பயிற்சி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரேட் பண்ண முடியும், ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.